Satyabhama Institute of Science and Technology, Chennai. Celebrate Indian weddings with the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai. புதுச்சேரி பாஜகவினர் தனித்தன்மை உள்ளவங்க தான். கண்டிப்பா பாண்டிச்சேரி தாராளமா சொல்லலாம். அந்த கட்சியில அண்ணாமலை தவிர அத்தனை பேரும் அதிமுக கூட்டணி வேணும்னு தான் நினைச்சாங்க. புதுச்சேரி பாஜகவினர் தனிச்சு நிற்கலாம்னு நினைச்சாங்க. சோ காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம ஏன் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருக்க கூடாதுங்கிறது தான் அமித்ஷாவுக்கு கருத்து, அமித்ஷாவுக்கு பார்வை. 2014 பலமான தேமுதிக இருந்தாங்க, மதிமுக இருந்தாங்க, எல்லாம் இருக்கும்போது அன்னைக்கு 2 சீட்டு இப்போ அந்த மாதிரி 2 சீட்டு வருமா? அதனால அதிமுக கூட்டணி தேராதுங்கிறது தான் நான் பொதுவா என் கருத்தை டெல்லி தலைமைக்கு பாஜக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தேன். பாராட்டுறேன் அந்த இடத்துல. இன்னும் சொல்ல போனா அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கணும்னு ரவீந்திரன் துரைசாமி பண்ணின ஒர்க்குக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணது எடப்பாடி பழனிசாமி. காங்கிரஸ் கேண்டிடேட்டா நாராயணசாமி வராம வைத்திலிங்கம் வந்திருக்குது மக்கள் மத்தியில காங்கிரஸுக்கு ஒரு பிளஸ். திமுக பலம், கிறிஸ்தவ முஸ்லிம் பலம், இதெல்லாம் காங்கிரஸுக்கு பிளஸ்ஸா இருக்குது. நமச்சிவாயத்துக்கு வன்னியர் பலம் பெரிய பிளஸ், இந்துத்துவா பிளஸ். இந்துத்துவாவில் லிங்குஸ்டிக் ஓட்டு நமச்சிவாயம் பக்கம் வந்தா அது ஒரு வெற்றி வாய்ப்புக்கு கொண்டு வரலாம். கிறிஸ்தவ வன்னியர் ஓட்டுல ஒரு பகுதி காங்கிரஸுக்கு போகாம இங்க உடஞ்சா நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நடக்குமா? மனசு நமச்சிவாயன்னு சொல்லுது, மூளை சார் இந்த 40 தொகுதிகளில் கன்னியாகுமரிக்கு அடுத்து பிஜேபி காங்கிரஸ் சம பலத்தில் களம் காண்றதுன்னா பாண்டிச்சேரி சொல்லலாமா? கண்டிப்பா பாண்டிச்சேரி தாராளமா சொல்லலாம். 2014 வெற்றி பெற்ற 3 தொகுதிகளில் தர்மபுரி, கன்னியாகுமரி, புதுச்சேரி 3, 40க்கு 3 நான் சொல்லுவேன். ஏம்பா அதிமுக இல்லாம 40க்கு 3 ஜெயித்திருக்குது. அதிமுகவோட 40க்கு 1 ஜெயித்திருக்கு. அது அதிமுக மட்டும்தான் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் ஜெயித்திருக்காப்புல. ஸோ அதிமுக கூட்டணி நீங்கள் நினைக்க மாதிரி அர்த்மெட்டிக்கல்ல கெமிஸ்ட்ரி. அதிமுகவுக்கு ஜாதிய ரீதியாட்டு எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பு குவிஞ்சதுன்னா திமுக அணி எங்கேயோ போயிடும். அதனால அதிமுக கூட்டணி தேராதுங்கிறது தான் நான் பொதுவாக என் கருத்தை டெல்லி தலைமைக்கு பாஜக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மோடி வெல்விஷராட்டு. அந்த கட்சியில் அண்ணாமலை தவிர அத்தனை பேரும் அதிமுக கூட்டணி வேணும்னு தான் நினைச்சாங்க. புதுச்சேரி பாஜகவினர் தனிச்சு நிற்கலாம்னு நினைச்சாங்க. ஸோ புதுச்சேரி பாஜகவினர் தனித்தன்மை உள்ளவங்க தான். பல கேண்டிடேட்ஸ் அங்கே முயற்சி பண்ணாங்க. அதில் நமச்சிவாய் இப்போ கேண்டிடேட் ஆகிருக்காரு. வன்னியர், பவர்ஃபுல் வன்னியர், ஸ்ட்ராங் வன்னியர். அடுத்த ஒரு இடத்துல பாமக கை கொடுக்குமா? பாமகவோட வன்னியர் சமூகம் கை கொடுக்கும் நம்புறேன். பாமகவுக்கு அங்க ஸ்ட்ரக்சர் ஓட்டு கம்மி தான் எனக்கு தெரியுது இல்ல. பாத்தீங்களா, வன்னியர் புதுச்சேரி மெஜாரிட்டி பாமக ஓட்டுங்கிறத நான் சொல்லல பாருங்க. அது பல முறை பாமக அது சுட்டுக்கிட்டது தான். பட் சத்தியமூர்த்தின்னு ரூரல் டெவலப்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு வன்னியர் தான் ஒருத்தர். இப்போ பெரிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு இருந்தார். ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரா இருந்தவர், ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்தவர். தென் கால்ஸ் டிஸ்டிலரிஸ் அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் கேண்டிடேட்டாக வரலான்னு இருந்தது. அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், பாஜக துணைத் தலைவர். எல்லாத்தையும் பார்த்ததும் நாராயணசாமிக்கு வேலைகளை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த இடத்துக்குள்ள ஒரு நமச்சிவாயன் ஒரு வன்னியரை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு வன்னியரை போட்டிருக்காங்க. நமச்சிவாயம் பவர்ஃபுல் வன்னியர். இவருக்கும் ரங்கசாமிக்குள்ள விரோதத்தை பயன்படுத்தின காலம் வர நாராயணசாமிக்கு கதை ஓடிச்சு. கிராமணி நாடார் நினைக்கிறேன், அவருக்கு கதை ஓடிச்சு. அவர் நுணுக்கங்கள் எல்லாம் பண்ணி இந்த நரி வேலையெல்லாம் பண்ணுறதுல அவர் கில்லாடி. இவர் பிளைனான ஆள் ரங்கசாமி. அவர் தனக்கு சப்பார்டினேட்டாக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் சிஎம்ஏ போஸ்ட் ஆசைப்பட்டதோட எம்பியா போயிட்டாருன்னா வெள்ளன் குட்டு. அவரும் அந்த இடத்துக்குள்ள முழு மனசோட நமச்சிவாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நமச்சிவாயம் வைத்திலிங்கம் அவருதான் எட்ஜ் கொடுக்கப்படுதே சார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு. திரும்ப அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் ஆகுதா? திருப்பி அந்த வாக்கு பலம்ங்கிறது வைத்திலிங்கம் மக்கள் மத்தியில் நாராயணசாமியோட நல்ல பேர் உள்ள ஒரு ரெடியாரு. நாராயணசாமிக்கு குய்த்தி பண்ணுவாருங்கிற புள்ளி தான் உண்டு. நான் ஒரு தனி மனிதரை விமர்சனம் பண்ண வரல. எனக்கும் அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன் ஜாதிக்காரர் தான். பட் அன்னைக்கு ரங்கசாமியும் அவரும் இருக்கும்போது ரங்கசாமி அவரும் நம்ம பேசினவங்க, எழுதினவங்க, செயல்பட்டவங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கேண்டிடேட்டா நாராயணசாமி வராம இவர் ரெட்டியார் வந்திருக்குது, வைத்திலிங்கம் வந்திருக்குது. மக்கள் மத்தியில் காங்கிரஸுக்கு ஒரு பிளஸ். அதனால இப்போ
காங்கிரஸ்க்கு வந்து கடந்த முறையும் திருப்பி காங்கிரஸ் தான் கொடுக்கப்பட்டது அந்த தொகுதி வந்து ஜெயிச்சாங்க. திமுக பலம் கிறிஸ்தவ முஸ்லீம் பலம் இதெல்லாம் காங்கிரஸுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்குது. நமச்சிவாயத்துக்கு வன்னியர் பலம் பெரிய பிளஸ், இந்துத்துவா பிளஸ். இந்துத்துவாவில் லிங்குஸ்டிக் ஓட்டு நமச்சிவாயம் பக்கம் வந்தா அது ஒரு வெற்றி வாய்ப்புக்கு கொண்டு வரலாம். இருக்க தொகுதிகளில் 40ல் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. ஐயா நமச்சிவாயத்தோட ஒரு தொகுதி தான். ஆளுங்கட்சி அதிகார பலம் இருக்குது. அங்க வந்து புதுச்சேரி அரசியல் மார்க்கெட்டிங் அண்ட் சர்வீஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான், சேவை செய்து அதை வெளிக்கொண்டு வர்றது தான். வன்னியர் இதுவரை வரலங்கும் போது, வன்னியர் பொதுவாக அங்கே மக்களவைக்கும் வரலங்கும் போது நமச்சிவாயத்துக்கு ஒரு வன்னியர் சைடில் வந்து ஒரு கன்சால்டேஷன் வரலாம். ரிச்சர்ட் ஜான்குமார் போன்றவங்கெல்லாம் கிறிஸ்தவ வன்னியர்கள், அவங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வன்னியர் ஓட்டில் ஒரு பகுதி காங்கிரஸுக்கு போகாமல் இங்கே உடஞ்சா நல்லா இருக்கும். ஸோ நடக்குமா? நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நடக்குமா? இல்லை, டைரக்டா ஷார்ப்பா தம்பி உடனே கொஸ்டினை போட்டுறீங்களே. நமச்சிவாயம் ஜெயிக்கணும் நமக்கு ஆசை இருக்கு. வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்கிற எண்ண ஓட்டமும் மனசு நமச்சிவாயம்னு சொல்லுது. மூளை வந்து வைத்திலிங்கம் ஜெயித்துருவாரப்பா, சில விஷயங்கள் இருக்குன்னு மூளை சொல்லுது. சரி, நமச்சிவாயம் ஜெயித்துற மாட்டாரான்னு ஆசையில மூளை சொல்றத விட்டுக்கிட்டு மனசு சொல்றதே நம்ம ஹைலைட் பண்ணா கூட நீங்க டக்குன்னு ஷார்ப்பா உடனே கேக்குறீங்களே. சரி சார், அடுத்து அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன், அவருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் எப்படி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிரிப்பாரு, ஜெயிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 11-15% வாக்குகளை பிரிப்பாரு. அது யாருக்கு சாதகமா அமையும்? அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அந்த வாக்குகள் வந்து பாஜகவுக்கு மைனஸ் தான். அப்ப அந்த புள்ளியில தான் அதாவது பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தேன்னா ஒரு சில தொகுதிகள் வெற்றி வாய்ப்பை மோடி எதிர்பார்த்திருக்கலாம். அதுதான் அமித்ஷா கடைசி வரை கதவு திறந்திருக்குது, ஜன்னல் திறந்திருக்குன்னு சொன்னாருன்னா சிதம்பரம் ஜெயிக்கலாம், புதுச்சேரி ஜெயிக்கலாம், கோயம்புத்தூர் ஜெயித்திரலாமா? அது எனக்கு மாறுபட்ட கருத்து. ரொம்ப எதிர்பார்த்து கூட்டணியை மிஸ் பண்ணது தமிழ்நாட்டில் தானா பாஜக? அதாவது தனித்து போட்டிட்டா 2014 மாதிரி சீட்டு வரலாங்கிற கருத்தை நம்ம சொன்னா கூட 2014 தேமுதிக இருந்தாங்க, பலமான தேமுதிக இருந்தாங்க, மதிமுக இருந்தாங்க, எல்லாம் இருக்கும்போது வந்து அன்னைக்கு 2 சீட்டு வந்து, இப்போ அந்த மாதிரி 2 சீட்டு வருமா? காங்கிரஸும் திமுகவும் அன்னைக்கு பிரிஞ்சு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம ஏன் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருக்க கூடாதுங்கிறது தான் அமித்ஷாவுக்கு கருத்து, அமித்ஷாவுக்கு பார்வை. நம்ம பார்வை எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். என்ன பண்ணாலும் எடப்பாடி இப்படி கொடுக்கலையே சார், அதை எப்படி பாக்க? அதைத்தான் எடப்பாடி நின்னுட்டாரு நான் சொல்றேன், பாராட்டுறேன். அந்த இடத்துல பாராட்டுறீங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கணும்னு ரவீந்திரன் துரைசாமி பண்ணின ஒர்க்குக்கு பெரிய கான்ட்ரிபியூஷனை பண்ணது எடப்பாடி பழனிசாமி. 2 பேரும் தான். அண்ணாமலையும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அண்ணாமலை கொஞ்சம் லேட்டா தான் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. நான் அண்ணாமலை கிட்ட வந்து எங்க டீம் எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், இலைய வாங்கிட்டு ஓடிடுவாரு, விட்டுறக்கூடாதுங்கிறத நம்ம ஆரம்பிக்கிறோம் போல்டா. அப்போ நம்ம ஆட்கள் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையாதான்னு நினைக்கிறாங்க பாஜக காரங்க. அப்போ அது உடையதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு முடிவு வரும்போது வந்து எடப்பாடி வரமாட்டாராங்க, எடப்பாடி பயக்காண்டான்னு ரெட்டலைய கொடுத்து வச்சிடுறாங்க. அண்ணாமலையும் முதல்ல அண்ணாமலைக்கு டீமில் உள்ள ஆட்கள்லாம் அண்ணாமலை ஆர்மி எல்லாம் கோயம்புத்தூர் எம்பி அதிமுக சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் காட்டினாங்க. அப்ப நான் தான் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல எம்பி அண்ணன் எடப்பாடி சப்போர்ட் பண்ணா மிகப்பெரிய உள்ளாள கவுண்டர் நெகட்டிவ் போலரைசேஷன் வரும் அப்படிங்கறத நான் தான் 14 19 டேட்டா கொடுத்து நான் சொல்றேன். யாரும் எடுத்துக்கல, யாரும் ஏத்துக்கல, அண்ணாமலையே ஏத்துக்கல. அப்புறம் ஈரோடு கிழக்கு ரிசல்ட் வருது, ஈரோடு கிழக்கு வருது, அண்ணாமலை நிக்கிறோங்கிறோம், அவர் நிக்கல. ரிசல்ட்ல தான் நாங்க பூத் வைஸ் அனலிஸ்ட் தான் எங்க டீம், பெரிய டீம் வச்சிருக்கோம். நாங்க எங்க பைரவி செபாலஜிஸ்ட் அந்த டீம் வந்து பெரிய டீம் வச்சிருக்கோம். அவங்க ஒவ்வொரு பூத் வைஸா பூத் மேப்பிங் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கொடுத்து வன்னியர் மெஜாரிட்டி போட்டிருக்காங்க. எடப்பாடிக்கு 65%, வெள்ளாள கவுண்டர் மெஜாரிட்டி போட்டிருக்காங்க. அது 15% மாதிரி இருக்காங்க, எண்ணிக்கை இருக்காங்க. பறையர், செங்குந்தர், நாயுடு, அருந்ததியர் 12% கூட போடல. வெள்ளாள கவுண்டர் 65 போட்டிருக்காங்க, வன்னியரும் 65 போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கோயம்புத்தூர் ஜெயிக்கிற முடிவுக்கு அண்ணாமலை வாரார். இதை முடிச்சிடுறேன். ஆனா இந்த சிச்சுவேஷன் வந்து சிதம்பரம் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு, புதுச்சேரி ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. அப்ப எப்படியாவது கூட்டணி நின்னாதான் 4-5 சீட்டாவது வருங்கிற முடிவுக்கு சிலர் வராங்க. ஆமா, இவங்க வானதி வந்து தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாது, கூட்டணி இருந்தா ஒருவேளையில ஜெயித்திரலாம். நயினார் வந்து தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாது, கூட்டணி இருந்தா ஒருவேளையில ஜெயித்திரலாம்.
கருணாராஜன் தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாது, கூட்டணியில தென்சென்னை கிடைச்சா ஒரு வேளையில ஜெயித்திரலாம், இப்படி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அமித்ஷா கிட்டே இந்த கருத்தை தான் சொன்னாங்க. மதுரை சீனிவாசன்லாம் கூட்டணி கூட்டணின்னு உயிரை விட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியில் அவர் இந்த மாதிரி பேசுறாரு அதிமுகவை. அது செட்டப் பேச்சா இருக்கலாம், இது அப்படியே போட்டு அது செட்டப் பேச்சா இருக்கலாம். இந்த பேச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ப்ரூடன்ட் பேச்சா ஒருத்தர் பேசினாருன்னா எடப்பாடிக்கு ஒரு கோல் போடுறதுக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறாருன்னு செட்டப் பண்ணி பேசுறாருன்னு கூட அதை எடுத்துக்கலாம். நம்ம கமெண்ட்ஸ் நோ ஹெசிடேஷன். ஸோ அமித்ஷாவே இந்த புள்ளி விவரங்களை தான் பார்க்கும்போது ஒருவேளையில மோடி அது சுவரா இருக்கு, மோடிக்கு ஒரு பிளஸ், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மக்களையும் எதிரொலிச்சா நிறைய சீட்டு வரும்னு அமித்ஷாவே நினைச்சார். எங்க கருத்து ஜாதி ரீதியா எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்கு, அதனால சீட்டு வராதுங்கிறதா எங்க கருத்து. என்றாலும் அதுக்கு விதிவிலக்கு புதுச்சேரி சிதம்பரம் போன்ற இடங்கள் தான். எங்களை காப்பாத்தினது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவரு நாங்க சொன்ன மாதிரி ஸ்டெடியா ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராட்டு இனிமே பாஜக கூட்டணி கிடையாது நம்ம உறுதியா சொன்னோம்ல, அதே மாதிரி ஐயா நின்னனாலதான் எங்க கருத்து அங்க வலுப்பட்டது. எங்க கருத்து வலுப்பட்டதுல வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியில அவங்க அதிமுக ஓட்டு பிரிகிறது கொஞ்சம் ஒரு இழப்பு தான். சரி சார், கடைசியா இதுல காங்கிரஸ் ஜெயிக்குதா பாஜக ஜெயிக்குதாங்கிறத தாண்டி எனக்கு உங்க மூளை ஜெயிக்குதா இல்ல மனசு ஜெயிக்குதான்னு பாக்குறதா ஆர்வமா இருக்கு. சரி பாப்போம், மனசு ஜெயிக்கட்டு. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Celebrate Indian weddings with the most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai.